ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாச்சும் விஜயும் மல்லியும் சேர்ந்து வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெண்பாவை பிளான் போட்டு தீபிகா கடத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தான் குழந்தை ஜெயிக்கணும், வெண்பா ஜெயிக்கக்கூடாது, அவள் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வெண்பா தான் ஜெயிப்பா, அதனால் 2 மணி நேரம் அவளை கடத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுறலாம், தன்னோட பொண்ணு ஜெயிச்சாக்கல அப்படின்னு பிளான் போட்டு இப்போ அந்த ஏற்கனவே தீபிகாவோட அந்த 2 பேர் வசமாக இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இப்போ வெண்பா தேவையில்லாத அந்த ஏற்கனவே அந்த பணத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொம்பளாள்கிட்ட இப்போ வெண்பா மாட்டிக்கிட்டது தான் இதில் மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து விஜய் மல்லிக்குள்ளே இப்போ பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. இப்போ வெண்பாவை அந்த கலாவதின்னு அவள் கடத்திட்டா. இப்போ இதை ஒரு கேங் மூலியமாக இப்போ அடைச்சி வச்சுக்கிட்டு இப்போ பணத்தை கேட்டு இப்போ மிரட்டலான்னு பிளான் போட்டால் போலீஸை கூப்பிட்டா கண்டிப்பாக வெண்பா உயிரோடு இருக்க மாட்டா. அதனால் போலீஸ்லாம் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் தான் அந்த கலாவதி பிளான் போட்டிருக்கா. இப்போ இதில் எப்படி விஜயும் மல்லியும் வெண்பாவை காப்பாற்ற போகிறாங்க. பணம் முக்கியம் கிடையாது, கண்டிப்பாக வெண்பா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்பார். ஆனால் ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா இதில் விஜய் இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா இதே வேலையாக இவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை கண்டிப்பாக விஜய் மல்லி பார்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே மயிலுக்கு அந்த பொம்பளையை நல்லாவே தெரியும், இவ சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. அதனால் வசமாக கண்டிப்பாக இந்த முறை அந்த கலாவதிங்கிற பொம்பளை போலீஸ்கிட்ட மாட்டிக்குவா. அவங்க கேங்கும் சிக்க போகுது. வெண்பாவையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கண்டிப்பாக அழகாக காப்பாற்ற போகிறாங்க. விஜய்க்கும் மல்லிக்கும் இதனால் மிகப்பெரிய பிரிவு அவங்களுக்குள்ளே ஏற்படாது. ஏன்னா விஜய் எவ்வளோதுக்கு வெண்பா மேலே பாசம் வச்சுருக்காரோ அந்தளவுக்கு மல்லியும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வெண்பாவை காப்பாற்றுறதுக்கான அடுத்த முயற்சியை எடுத்து போலீஸை கூப்பிடாம கண்டிப்பாக இதை விஜயும் மல்லியும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக அந்த ரவுடிங்களை பிடிச்சி கண்டிப்பாக போலீஸ்கிட்ட ஒப்படைப்பாங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. இனிமேல் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா தீபிகா தான் அப்படின்னு நல்லாவே தீபனுக்கு தெரியும். இப்படி மாட்டி விட்டு இந்த பொம்பளைகிட்ட மாட்டி இது எல்லா பிரச்சனைக்கும் தீபிகான்னு சும்மா விட மாட்டார் அவர்.